Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு மேக்கப் tutorial நான் தமிழ்ல பண்ண போறேன் because தமிழ்ல நான் அவ்வளவா அப்லோட் பண்றது இல்ல என் சேனல்ல. சோ நான் நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் frequent-ஆ தமிழ் மேக்கப் tutorials போடலாம்னு. So இன்னைக்கு மேக்கப் வீடியோ வந்து நான் பேசிக்கிட்டே டாக் த்ரூ மேக்கப் tutorial மாதிரி போடலாம் அப்படினு நினைச்சேன். Forever 52 அப்படின ஒரு பிராண்ட்ல இருந்து எனக்கு PR ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு. ஒரு சூப்பர் கலர்ஃபுல் ஐஷேடோ பேலட் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அங்கங்கே நான் மற்ற பிராண்ட்ஸும் கலந்து தான் இந்த மேக்கப் டுட்டோரியல் பண்ண போகிறேன் பிகாஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் Forever 52லேருந்து இல்லை, பட் மெஜாரிட்டி Forever 52லேருந்து இருக்கும். ஸோ என்னோட ஃபேஸ் நான் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன். இந்த டர்மா வைப் ஹைட்ரா கிளென்சர் ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் உங்கள் ஸ்கின்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் ரொம்ப மைல்டான ஃபேஸ் வாஷ். ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் இது நல்லாவே சூட் ஆகும். இப்போ ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய நியூட்ரிடர்ம் வைட்டமின் இ லோஷன் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். உங்கள் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ பட் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். நெக்கையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க பிகாஸ் நெக்குக்கும் ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சேம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரையே நெக்லையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் என் ஸ்கின்ல நல்லா போய் உட்காந்துருச்சு, நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஆயிலியான ஃபீலிங் எதுவுமே கிடையாது. சூப்பரான மாய்ஸ்சரைசர், ரொம்ப லைட் வெயிட் அண்ட் டக்குன்னு ஸ்கின்ல அப்சார்ப் ஆகுறதுனால எனக்கு சம்மர்ஸுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. இப்போ லிப்ஸை நம்ம ஹைட்ரேட் பண்ண போகிறோம் அண்ட் இந்த ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ கிஸ் மீ லிப் பாம் எடுத்திருக்கேன் இந்த ட்ரக் ஸ்டோர் கம்பெனிலேருந்து. இது வந்து அவங்களுடைய ஒரு நியூ லான்ச் அண்ட் இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஸ்பெரி சென்டட் லிப் பாம். நல்ல ஒரு லைட் வெயிட் அண்ட் ஹைட்ரேட்டிங்கான லிப் பாமாக இருக்குது. ஸோ இதை நான் ஜெனரஸாக என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஆஃப் ஸ்க்ரீன் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன் ஜஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ரொம்ப சிம்பிளாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த கேப்ஸ் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஐ மேக்கப் பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஐலிப்ஸ் நான் கன்சீலர் வச்சு ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக இந்த வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து மீடியம் டீப் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ இதை வந்து நான் என்னுடைய ஐலிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு பேக் 219 கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஐஷேடோக்கு Forever 52லேருந்து ட்ரமாட்டிக் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரேசி கலர்ஃபுல் ஐஷேடோ பேலட். ஸோ நல்ல ஒரு க்ரேசி கலர்ஃபுல் ஐ மேக்கப் இன்றைக்கி க்ரியேட் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த 9 கலர்ஸ் இன்றைக்கி ஐ மேக்கப்புக்கு நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரைட் மேட் yellow ஐஷேடோ எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் என்னுடைய க்ரீஸில் ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு மேட் டீப் ஃபாரஸ்ட் கிரீன் மாதிரியான ஒரு ஷேட் எடுத்துக்க போகிறேன். ஒரு நல்ல சின்ன பென்சில் ப்ரஷில் இந்த ஷேடை வந்து என்னுடைய க்ரீஸில் ப்ரிசைஸாக அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு செமி கட் க்ரீஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஆங்கிள்டு ப்ரஷ் அண்ட் அந்த கன்சீலர் வெட் அண்ட் வைல்ட் ஃபஸ்ட் யூஸ் பண்ணல அந்த சேம் ஷேட்.
ஸோ அதை வந்து இந்த ஒரு டைனி ஆங்கிள்ட் ப்ரஷ் க்ரைலின்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி ஒரு செமி கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஒரிஜினல் க்ரீஸுக்கு ஸ்லைட்டாக ஒரு லைன் மேலே போய் கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு லைட் மாஸி ஷிம்மர் க்ரீன் ஐ ஷேடோ வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்னர் கார்னர்ஸ்லேருந்து சென்டர் ஆஃப் தி ஐலிட்ஸ் வரைக்கும் இந்த ஷிம்மரி ஐ ஷேடோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷிம்மர் ஐ ஷேடோஸ் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு செம்ம பிக்மெண்டேஷன் அண்ட் கலர் பே ஆஃப் கிடைக்கும் உங்களுடைய ஷிம்மரி ஐ ஷேடோஸ்லேருந்து. ஆக்சுவலி இந்த ஐஷேடோ செம்மையாக இருக்குது, பயங்கர பிக்மெண்டடாக இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு டுவோ க்ரோம் ஃபினிஷ் இருக்குது அண்ட் இவ்வளோ மெட்டாலிக்காக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. வாவ், உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ மெட்டாலிக்காக இருக்குது இந்த ஐஷேடோன்னு? அமேசிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீனுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒரு மாதிரி டர்ட்டி ஷிம்மரி க்ரீன் அகெயின் இந்த சேம் ஃப்ளாட் ப்ரஷ்லேயே நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஐஷேடோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஷிம்மரி க்ரீன் ஐஷேடோ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லை ஐலிட்ஸில், அது எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் திருப்பி இந்த மேட் க்ரீன் ஐஷேடோ நான் ஃபர்ஸ்ட் க்ரீஸில் அப்ளை பண்ணல, அதை திருப்பி ஒரு சின்ன டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து என்னுடைய அவுட்டர் வீல நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வேறு ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த க்ரீன் ஐ ஷேடோடைய எட்ஜஸை நான் பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஐ மேக்கப்பில் நல்ல ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் கிடைக்கும். இப்போ ஒரு வெட் வைப் எடுத்து என்னுடைய ஐ ஷேடோ ஃபால் அவுட்டை நான் க்ளீன் அப் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்னோடய ஃபேஸ் ப்ரைம் பண்ணுறதுக்கு இந்த வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் மேட் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரைமர் நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸோடைய சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மேட்டிஃபைங்கான ப்ரைமர். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா ஐ திங்க் யூ வில் ரியலி லைக் திஸ் ப்ரைமர். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு போல்டு கிளாமான மேக்கப் பண்ணுறதுனால நான் என்னுடைய பிக்மெண்டேஷன் எங்கேயுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த பேக் டேக் கவர் ரஸ்டி ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அதெல்லாம் நான் கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய எல்ஃப் டோட்டல் ஃபேஸ் ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன். இது சத்தியமாக ரொம்ப அமேசிங்கான பியூட்டி பிளெண்டர், எஸ்பெஷலி அஃபோர்டபுள் கேட்டகரியிலேருந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் பவுன்சியான ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் அண்ட் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை நான் என்னுடைய எல்ஃப் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய எல்ஃப் ஃப்ளாலெஸ் சாட்டின் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து கேரமல். ஸோ இது நான் ரீசெண்டாக நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். எல்ஃபில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருக்க எல்ஃப் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. ஸோ அதனால் கேரமல் ஷேட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருந்தேன். அண்ட் கேரமல் ஷேட் ஆக்சுவலி என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு நல்ல மேட்ச்.
ஸோ இதை வந்து என்னுடைய கைக்கு பின்னால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். என்னுடைய பேக் 231 பஃபிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஃபவுண்டேஷனை நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். நல்ல ஒரு பியூட்டிஃபுல் நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் இந்த எல்ஃப் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால தான் நான் இன்னொரு ஷேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் ஐ எம் வெரி கிளாட் ஐ டிட் பிகாஸ் இந்த ஷேட் எனக்கு சூப்பராக மேட்ச் ஆகுது. அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் ஃப்ளாலெஸ் ஃபினிஷும் இந்த ஃபவுண்டேஷனில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சேம் வெட் அண்ட் வைல்ட் ஒரு ஃபோக்கஸ் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். திருப்பி என்னுடைய பேக் 219 கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஹைலைட்டட் ஏரியாஸ்லாம் பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கன்சீலர் பிளெண்ட் பண்ணும்போது எப்பயுமே ஜென்டில் டேபிங் மோஷன்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஃபேஸ் நான் ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கலர் பார் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ஏர் ப்ரஷ் லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து 003 ரோஸ் கிளாசிக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைன்லி மில்டு பவுடர் அண்ட் ரொம்ப ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய பவுடர். ஸோ உங்களுக்கு ரொம்ப நான் கேக்கியாக இருக்கும் ஸ்கின்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய டேம் பியூட்டி பிளெண்டர் எடுத்து இந்த பவுடரில் நல்லா டிப் பண்ணி நான் அண்டர் ஐஸில் பேக் பண்ணிக்க போகிறேன். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஸோ எப்போயுமே நீங்கள் அண்டர் ஐஸ் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவுடர் வச்சு ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்பஞ்ச் வாட் எவர். அதை எடுத்து கண்ணு கீழே உங்களுக்கு இமீடியட்டாக க்ரீஸ் வந்துடும் கன்சீலர் அப்ளை பண்ணோன்னே. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி ஜென்டலாக டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வந்து க்ரீஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் உங்களுடைய ஸ்பஞ்ச் அண்ட் பவுடர் ரெடியாக வச்சுட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர் ஐ க்ரீசிங் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடும். அண்ட் நீங்கள் அண்டர் ஐ பேக் பண்ணும்போதே என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு நோஸுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா நீங்கள் நோஸை கான்டோர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நோஸ் நல்லா ஷார்ப்பாக தெரியும். அண்ட் இப்போ இந்த ஸ்பஞ்சில் இருக்கிற ரிமைனிங் பவுடர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஸ்மைல் லைன்ஸ் எப்போவுமே வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்பஞ்சால் ரோல் பண்ணி என்னுடைய க்ரீஸை செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பவுடர் நல்லா பேக் ஆகிட்டு இருக்கும் போது என்னுடைய ரிமைனிங் ஐ மேக்கப் நான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் 52லேருந்து வாட்டர் ப்ரூஃப் ஜெட் பிளாக் கோல் பென்சில் எடுத்துகிட்டு என்னுடைய வாட்டர் லைன் அண்ட் லோவர் லேஷ் லைனில் திக்காக இந்த காஜல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ திருப்பி இந்த ட்ரமாட்டிக் ஐஷேடோ பேலட் ஃபார்வர் 52லேருந்து எடுத்து ஒரு டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த ஒரு டீப் இண்டிகோ ப்ளூ மாதிரி ஒரு மேட் ஐஷேடோ இருக்குது. ஸோ அதில் நான் டிப் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு வைப்ரண்ட் ப்ளூ ஷேடை வந்து நான் லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்க்கு நான் ஸ்விட்ச் அப் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் எனக்கு அந்த பிக்மெண்டேஷன் அண்ட் கலர் பே ஆஃப் நல்லா இன்டென்ஸாக இருக்கணுன்றதுனால இந்த ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் லோவர் லேஷ் லைனில் இந்த ப்ளூ ஐஷேடோ அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த ப்ளூ ஐஷேடோடைய எட்ஜஸை மட்டும் நான் பிளெண்ட் அவுட் பண்ண போகிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல் டீப் பிரான்சி கோல்டு ஐஷேடோவை ஒரு சின்ன ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ்ல எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து என்னுடைய இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் தி ஐலெட்ஸ் டாப் ஐலெட்ஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன்.
ஐ ஷேடோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் பவுடர்லாம் நான் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த சேம் கலபார் லூஸ் பவுடர் வச்சு என்னுடைய ரிமைண்டர் ஏரியாஸ் ஆஃப் த ஃபேஸ்லையும் நான் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த Forever 52ல இருந்து பியூரஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க் ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் டைப் ஐலைனர். ஸோ இதை வச்சு என்னுடைய டாப் லேஷ் லைனர் ஸ்லைட்டாக நான் டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். விங்ட் ஐலைனர் ஒரு எனிதிங் எதுவுமே நான் க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு லைன் தான் ட்ரா பண்ண போகிறேன். மஸ்காராக்கு அகெயின் Forever 52ல இருந்து வால்யூம் மஸ்காரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வால்யூம் மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்பி மஸ்காரா வாண்டாக இருக்குது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு ட்ரை திஸ் ஆன் மை ஐலாஷஸ். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நான் என்னுடைய டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த மஸ்காரா தர ரிசல்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பீங் அ நியூ மஸ்காரா, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச் ஆஃப் வால்யூம் அண்ட் பயங்கர ஒரு லென்த்தனிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கு என்னோட லேஷஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த மஸ்காராவுடைய ஃபார்முலா இன்னும் நல்லா திக்கர் ஆகி இன்னும் நல்லா பயங்கர எஃபெக்டிவான லேஷஸ் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஸோ ஃபார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்னுடைய ஃபேஸை நான் லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த மேக் மேட் ப்ரான்சர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோடைய ஷேட் வந்து மேட் ப்ரான்ஸ். அகேன் ஒரு லக்காரா கான்டோரிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ப்ரான்சரை நான் என்னுடைய ஃபேஸோடைய பெரிமீட்டர்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ப்ளஷருக்கு என்னுடைய நைக்கா கெட் சீக்கி ப்ளஷர் டுவோ எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து பிரசீலியன் பாம்ஷெல். ஸோ இந்த ரெண்டு ஷேட்ஸையும் நான் மிக்ஸ் பண்ணி என்னுடைய சீக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். அகேன் ஒரு லக்காரா ப்ளஷ் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணி ப்ளஷர் அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டருக்கு Forever 52ல இருந்து சன்கிஸ்ட் இல்லூமினேட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. உள்ள ஒரு நல்ல ஒயிட் ஐசி ஷேட் மாதிரி இருக்குது. பட் ஸ்கின்ல இது அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னுடைய டாப்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ, சின் அண்ட் ப்ரவ் போனையும் நான் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ எந்த லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணுறது எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு 2 லிப்ஸ்டிக் காம்போ நான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லிப் லைனர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு இந்த Forever 52ல இருந்து ஒரு ப்ரௌன் லிப் லைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹைடெக் மேட் அட்டாக் லிப்ஸ்டிக் அந்த பிரைட் கோரல் ஷேடில் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் லாஸ்ட் டைமே நான் யூஸ் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ண விஷயம்னா இதில் ஒரு அமேசிங்கான ஒரு ஃப்ரூட்டி ஃப்ளேவர் அண்ட் சென்ட் இருக்குது. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணும்போது அப்படியே யம்மியாக இருக்கும். ஸோ எனிவே இந்த லிப்ஸ்டிக் நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். பயங்கர ஒரு எலக்ட்ரிக் கோரல் ஷேட், டெஃபினட்டாக என் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகலை. நெக்ஸ்ட் இந்த மேட் லிப் கிரேயான் எடுத்து இந்த லிப்ஸ்டிக்கை நான் டோன் டவுன் பண்ணிக்க போகிறேன். much better now.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐலாஷஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐலாஷஸ்க்கு இந்த பியூட்டி பை க்ரௌன் ஸ்டோன் ஐலாஷஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் ஐலாஷஸ் எனக்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ஐலாஷ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இவங்களுடைய லேஷஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னதான் பார்க்குறதுக்கு ட்ரமாட்டிக்காக இருந்தாலும் என்னுடைய ஐஸுக்கு மேலே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐலாஷஸில். இதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ லேஷஸ் நான் ஆஃப் கேமரா போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். லேஷஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னுடைய பேக் ஐலாஷ் க்ளூ யூஸ் பண்ணேன். பெஸ்ட் ஐலாஷ் க்ளூ இந்த அஃபோர்டபுள் கேட்டகரி, செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த ஐலாஷஸ் ஐ திங்க் இந்த லுக்குக்கு சூப்பராக போகுது, நல்ல ஒரு விங்ட் ஷேப் கொடுக்குது என்னுடைய ஐஸுக்கு. ஸோ யா, ஸோ என்னுடைய மேக்கப் செட் பண்ணுறதுக்கு இந்த மாரியோ பட்டர்ஸ்கு ரோஸ் வாட்டர் செட்டிங் மிஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட். நீங்கள் ஃபேஸ் மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேஸை ப்ரெப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் ஆஸ் ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவாகவும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ பின்னாடி இந்த பாட்டிலே போட்டிருக்கு நீங்கள் மேக்கப் செட் பண்ணுறதுக்கும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே ஆர் ஃபேஷியல் மிஸ்ட் யூஸ் பண்ணலான்னு. ஸோ ஒரு குட்டி டைமண்ட் பிந்தி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ யா கைஸ், இதுதான் என்னுடைய சாட்டி மேக்கப் டியூட்டோரியல். நிறைய Forever 52 நியூ மேக்கப் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு போல்டு மேக்கப் லுக் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ நல்லா போல்டாக ட்ரமாட்டிக்காக இருக்குது அண்ட் நல்ல ஒரு சேஞ்ச் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில். அண்ட் இந்த ட்ரமாட்டிக் ஐ ஷேடோ பேலட் Forever 52லேருந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அன்யூஷுவல் கலர் தீம் ஃபார் அ கலர்ட் ஐ ஷேடோ பேலட் அண்ட் பயங்கர வைப்ரண்ட் அண்ட் பிக்மெண்டடான ஐ ஷேடோ. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யா கைஸ், இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆல்சோ நான் இன்னும் நிறைய தமிழில் மேக்கப் டியூட்டோரியல்ஸ் போடணுன்னா நீங்கள் எனக்கு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் பொறுத்து தான் நான் தமிழில் கண்டென்ட் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த மேக்கப் லுக் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.